இணையத்தால் இணைந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிதம்பரம் புறவழிச்சாலை அமைந்துள்ள பிரம்மராயர் கோயில்னு அழைக்கப்படுற பிரம்மராயர் கோயில். பிரம்மராயர் கோயில் தான் இன்றைக்கி பார்க்குறோம். நம்ம சிதம்பரத்தில் இருக்க இல்லை யாரை கேட்டாலுமே சரி தான், எந்த கோயில் எந்த இதாக இருந்தாலும் சரி சிவன் தான் பெருசு, சிவன் தான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இவரும் எல்லையில் அமைஞ்சிருக்க வீரனார் மாரி 8 சாஸ்தாவில் முதன்மையான சாஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க மக்களுக்கு சிவனே எல்லை காவல் தெய்வமாக அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இவரோட சிறப்பு என்னன்னாக்கா, பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா இவர்கிட்ட முறையிட்டாக்கா பொருள் உடனே கிடைக்கும், தண்டனை உடனே கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறவங்க மக்கள். என்னன்னாக்கா, எந்த பொருள் காணாமல் போனாலும் சரி, எதாவது திருடு போனாலும் சரி, அவங்களுக்கு ஏதோ பாதிப்பு அதிகமானாலும் சரி, குதிரை காலில் கட்டிட்டாக்கா கனவுல குதிரை சத்தம் கேட்கும், வீடெல்லாம் சாமி பயமுறுத்துவார், அச்சுறுத்துவார் அப்படின்ற பயத்திலேயே யாரும் இங்கே அதிகம் தவறு செய்ய மாட்டாங்க. 70-80 காலகட்டத்தில் இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. அதான் நடந்தது. எதுக்காக பயந்துட்டே திருடு அதிகம் களவு போகாது. சிதம்பரத்தில் யாராவது திருடினா கூட பிரம்மராயர் கோயிலில் போய் குதிரை காலில் சீட்டு கட்டிடுவாங்கன்னு பயந்துட்டு செய்ய மாட்டாங்க. அந்தளவுக்கு இந்த பிரம்மராயர் மேலே அவ்வளோ புகழ்மிக்க பழமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த தெய்வத்தை வழிபட்டு நாமும் வளம் பெறுவோம், வழிபடுவோம். நன்றி. வளம் பெறுவோம்.